வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட இங்கிலீஷ் வொக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம சிஜிஎல்ல கேட்ட சினோனிம்ஸ் வந்து ஒரு மூணு வீடியோ பார்த்திருக்கோம், கரெக்டா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து எஸ்எஸ்சிக்கு நீங்க என்ன எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இதை வந்து நீங்க பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சிஜிஎல்ல உள்ள கொஸ்டின். ஆனா நாங்க சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, கான்ஸ்டபிள் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், நல்லா ரிப்பீட் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். கேட்ட கொஸ்டின்ஸே நிறைய ரிப்பீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு புது கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ் இப்போ ரீசெண்டா கேட்ட வொக்காபுலரி பார்த்தோம்னாலே இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ போலாம். வந்து 2024 எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல கேட்ட சினோனிம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 வீடியோ பார்த்திருக்கோம். அது பார்க்காதவங்க அது ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களை வந்து லாஸ்ட் வீடியோலே இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The soldiers spent long time convalescing. இதுல கன்வலசிங் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்வலசிங் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மோசமான உடல்நிலையில இருந்து மீண்டு வருது, அதுதான் என்ன சொல்லுவோம், கன்வலசிங். மோசமான நிலைமையில இருந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு நல்ல நிலைமைக்கு வராங்கன்னு சொல்றது வந்து கன்வலசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு சினோனிம் கேக்குறாங்க. ரெக்கவரிங் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ரெக்கவர் ஆகுறது அப்படின்னாலும் அதே தான், ஒரு மோசமான நிலைமையில இருந்து மீண்டு வருது, மீண்டு வந்து நல்ல நிலைமைக்கு வருது. ஓகேவா? இப்ப கன்வலசிங்க்கு ரெக்கவரிங் அப்படிங்கிறது சினோனிம். ஓகேவா? மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? அலையன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலே 2 பேரும் கூட்டணி போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 2 பேர் பார்ட்னரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அலையன்ஸ்னாலே பார்ட்னர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிராவலிங் நமக்கு நல்லா தெரியும். எங்கேயாச்சும் டிராவல் பண்றது அப்படின்னா பயணம் செய்யறது, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் என்னது? டிராவலிங். அதுக்கும் கன்வலசிங்க்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் அட்டாக்கிங்னா தாக்குதல், அட்டாக் பண்றாங்கனாலே தாக்குதல் பண்றாங்க, ஃபைட் பண்றாங்க, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதுவுமே இங்க வராது. கன்வலசிங்க்கு ரெக்கவரிங் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெரோகேட்டரியோட சினோனிம் கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் டெரோகேட்டரி அப்படின்னாலே மரியாதை குறைவா நடத்துறது, மத்தவங்கள மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னா அது என்ன சொல்லலாம்? டெரோகேட்டரி அப்படின்னு சொல்லலாம். அதோட சினோனிம் கேக்குறாங்க. இன்சல்ட் பண்றதுனாலும் அவமானப்படுத்துறது, ஒருத்தங்களை அவமானப்படுத்துறது, மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் தான் வந்து இன்சல்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். டெரோகேட்டரிக்கு இன்சல்ட்டிங் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? டெலிகேஷன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு வேலையை சொல்றது, ஒப்படைச்சிட்டு அந்த வேலையை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதை செய்யறதுக்கான அந்த பவரையும் அவங்கள்ட்ட கொடுக்கறது வந்து டெலிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவங்கள்ட்ட நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம், அண்ட் அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்குறோம், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பவர் கொடுக்குறாங்கன்னா அது டெலிகேஷன். ஓகே, அப்புறம் பாருங்க டெரிவேட்டிவ். நம்ம மேக்ஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரிஜினலா ஒரு ஃபார்ம் இருக்கும், அதுல இருந்து உருவான வேற டெரிவேஷன்ஸ் சொன்னா வேற வடிவத்தை சொல்றது டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா இருக்கும், அதுல இருந்தே நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம புதுசா ஒண்ணு டெரைவ் பண்ணுவோம். அதுல இருந்து அந்த ஒரிஜினல்ல இருந்து இன்னொன்னு எடுப்போம் இல்லையா, அது வந்து டெரிவேட்டிவ். ஓகே, அடுத்து பாருங்க சல்யூட்டரி அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது, நன்மையை சொல்றது, ஒரு பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். சல்யூட்டரிக்கு பெனிஃபிஷியல் அப்படின்றது சினோனிம். ஓகேவா? சரி, அப்ப பாருங்க டெரோகேட்டரிக்கு இந்த 3மே வராது. இன்சல்ட்டிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட். டெரோகேட்டரி, இன்சல்ட்டிங் இது 2மே வந்து மரியாதை குறைவா மத்தவங்கள நடத்துறது, அவமானப்படுத்துறது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணிட்டு அதோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. We went to a legitimate Mexican restaurant for my birthday where they served cuisines like you would find in Mexico. ஓகேவா? இதுல லெஜிட்டிமேட் அதோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்காங்க. லெஜிட்டிமேட் அப்படின்னாலே இப்போ LEG அப்படின்னு இருக்கா, லீகலா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லீகல், லாஃபுல்லா பண்றது, அதாவது சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களை செய்யறதுதான் லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சில விஷயத்த, லீகலா அப்ரூவ் பண்ண விஷயத்த தான் கொடுக்குறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல, அந்த மாதிரி சொல்றாங்க லெஜிட்டிமேட். ஓகேவா? லீகலா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒருத்தங்க அப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்த பண்றது. ஓகே, அதோட சினோனிம் கேக்குறாங்க. ஃபால்ஸ் அப்படின்னாலே பொய் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? அப்ப அதாவது நெகட்டிவா இருக்கு, நமக்கு இங்க பாசிட்டிவா வேணும். அப்புறம் ப்ரொடக்டிவ்னா உற்பத்தி, ப்ரொடக்ஷன்னாலே உற்பத்தி பண்றது. ப்ரொடக்டிவானா நல்லா வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது சொல்றதுக்கு ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுவும் இங்க வராது. அப்புறம் பாருங்க ஜென்யூன்னா நேர்மையா, உண்மையா அப்படி இருக்கிறத ஜென்யூன் சொல்லலாம், ஹானஸ்ட் சொல்லலாம், லாயல் சொல்லலாம். இதெல்லாம் நேர்மையா நடந்துக்கிறது. அப்ப லெஜிட்டிமேட்டுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்க. ஃபிக்டிஷியஸ் அப்படின்னாலே இமேஜினரியா, உண்மை கிடையாது, ஒரு இமேஜினேஷன்ல சொல்றது ஃபிக்டிஷியஸ்.
நம்ம வந்து ஸ்டோரி கதை புக் படிக்கும்போது ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இமேஜினேஷன் கலந்த ஒரு ஸ்டோரியை சொல்றது ஃபிக்டிஷியஸ். ஓகே, இதுல பாருங்க எதுவுமே நமக்கு கரெக்டா வராது. ஜென்யூன்ங்கிறது தான் கரெக்டா இருக்கு. லீகலா அக்செப்ட் பண்ணப்பட்டதை லெஜிட்டிமேட், ஜென்யூன்னால உண்மையா நேர்மையா இருக்கிறத அதை சொல்றாங்க. 4 ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது ஜென்யூன் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, கரெக்டான ஆன்சர் உங்களால போட முடியுதா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம். Our university is affiliated with various institutes all over the world. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, எங்க யூனிவர்சிட்டி வேற சில இன்ஸ்டிடியூட் கூட என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இந்த அஃபிலியேட்டட். அஃபிலியேட்டட்னா இணைக்கிறாங்கன்னு அர்த்தம். வேற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட அதை இணைச்சிட்டாங்க அப்படிங்கறது தான் இந்த அஃபிலியேட்டட். ஓகே, அப்ப இதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்அலைக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல அலைக் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அலைக்னா ஒரே மாதிரி இருக்கிறது அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்அலைக்னா அப்படியே ஆப்போசிட், வேற வேற மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்குது. கரெக்டா, அது இங்க வராது. அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூனிட்டி டைவர்சிட்டின்னு எல்லாம் பார்த்துப்போம் இல்லையா. டைவர்ஸ்னாலும் வேறுபாடு, வேற வேற இருக்கிறத வந்து வெரைட்டியா இருக்கிறது தான் டைவர்ஸ், அதுவுமே இங்க வராது. அப்புறம் பாருங்க டிஸ்பாரேட். டிஸ்பாரேட் அப்படின்னா இந்த அன்அலைக் மாதிரி தான். அன்அலைக், டிஸ்பாரேட் எல்லாமே ஒண்ணுதான், வேற வேற மாதிரி இருக்கு. இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் கொடுக்குது. ஆனா இந்த அஃபிலியேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது. அலைட், நம்ம இதுக்கு முன்னாடி அலையன்ஸ்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அலையன்ஸ்னு ஒண்ணு பார்த்தோம். அப்போ அலைட் அப்படின்னாலே கனெக்டட், ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அஃபிலியேட்டட்க்கு கனெக்டட், அலைட் இதெல்லாமே சினோனிம். ஓகே, இணைக்கிறது. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 79 பாருங்க. He said that he lacks the dash to stand in the queue. கியூல நிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இல்ல, பொறுமை இல்ல அப்படின்ட்டு. கியூல அந்த அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமை இல்ல. பேஷியன்ஸ் அப்படின்னாலே பொறுமை. ஓகேவா, பேஷியன்ட் அப்படின்னா டாக்டர் பேஷியன்ட்னு சொல்லுவாங்க, நோயாளிய சொல்றது பேஷியன்ட். இந்த பேஷியன்ஸ் சொன்னாங்கன்னா அமைதியா இருக்கிறது பேஷியன்ஸ். ஓகே, பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்னா ஏத்துக்கிறது, என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது. இதுக்கும் பொறுமைக்கும் சம்பந்தம் இல்ல, விட்டுலாம். அப்புறம் எண்டூரன்ஸ். எண்டூரன்ஸ்னா தாங்கிக்கிறது, பொறுத்து நிக்கிறது, என்ன எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த எண்டூரன்ஸ். ரொம்ப பொறுமையா இருக்கு. இது வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ரெலவன்ஸ். ரெலவன்ஸ்னா சம்பந்தம் இருக்கு, இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெலவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எலகன்ஸ். எலகன்ஸ்னா அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்கு, ஒரு ஸ்டைலா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எலகன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எலகன்ஸ்னாலும் அதேதான், அழகா இருக்கிறது, பர்ஃபெக்டா நேர்த்தியா இருக்கிறது சொல்றது. அதுவுமே இங்க வராது. பொறுமையா இருக்கிறதுக்கு எண்டூரன்ஸ் சொல்லலாம், இல்ல பேஷியன்ஸ் சொல்லலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The choice was judicious as further events proved. இல்ல judicious அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்கு. judiciousோட சினானிம் கேக்குறாங்க. ஓகேவா, இதுல JUD இருக்கு இல்லையா, இது நீங்க எப்படி ஜட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் JUD அப்படிதானே ஸ்டார்ட் ஆகுது. சோ ஜுடிஷியஸ் அப்படின்னாலே கரெக்டா ஜட்ஜ் பண்றது, நியாயமான முறையில நடந்துக்கிறது, இல்ல புத்திசாலித்தனமா ஒரு தீர்ப்பு சொல்றது, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜுடிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சில்லி. சில்லியா நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவோம். சில்லினா ரொம்ப லூசுத்தனமா முட்டாள்தனமா நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சில்லி. பட் இங்க வராது. இது வந்து பாசிட்டிவா பார்த்தோம் ஜுடிஷியஸ் அப்படிங்கிறது. கரெக்டா, இப்ப இது வராது. அப்புறம் பாருங்க ப்ரூடென்ட். ப்ரூடென்ட்னா ரொம்ப கவனமா, விவேகமா, நியாயமா நடந்துக்கிறது தான் ப்ரூடென்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், ஏன்னா இதுவும் பாசிட்டிவா இருக்கு இல்லையா. இது பாருங்க ரிடிகுலஸ். ரிடிகுலஸ்னா ரொம்ப புதிரா இருக்கு, மிஸ்ட்ரி பசிலா இருக்கு அப்படின்னா புதிரா இருக்குன்னு சொல்றதுக்கு ரிடிகுலஸ். இப்ப இதுவுமே நெகட்டிவா இருக்கு. ஹாஸ்டி அப்படின்னு சொல்லும் போது அவசரமா, ஹரி, ஹாஸ்டி இதெல்லாமே சினானிம் தான். ஃபாஸ்டா பண்றது, அவசரமா பண்றது. அப்ப இதுவுமே வராது. ப்ரூடென்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரொம்ப விவேகமா, கவனமா, கேர்ஃபுல்லா, கரெக்டா ஒரு விஷயத்த பண்றதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரூடென்ட். ஜுடிஷியஸ்னாலும் கரெக்டா ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்ணி கரெக்டா கொண்டு போறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க டீசென்சி. இது நமக்கு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய, ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. டீசென்டா நடந்துக்கன்னு சொல்லுவோம் இல்லையா. டீசென்டானா ஒழுக்கமா நடந்துக்கோங்கிறது. இப்ப டீசென்சினாலே ஒழுக்கமா நடந்துக்கிறது. It was his decency that he employed. ஓகேவா, ஒழுக்கமா நடந்துக்கிறதுக்கு கரெக்டான வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க. ஒண்ணு நம்ம பொலைட்னு சொல்லலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது, மத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது. டீசென்சிக்கு பொலைட் அப்படிங்கிறது ஒரு சினானிம். அது போக என்ன நம்ம பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசெப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிசெப்ஷன். டிசெப்ஷன்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். சீட் பண்றதா என்ன சொல்லுவோம், டிசெப்ஷன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துப்போம், டிசீவ்னு ஒரு வேர்டு உண்டு. டிசீவ்னாலும் ஒருத்தங்களை ஏமாத்துறது, அதுல இருந்தா இந்த டிசெப்ஷன். ஓகேவா, டிஇசி இங்கேயும் டிஇசி தானே, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிசீவ்ங்கிற வார்த்தை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சோ டிசீவ், டிசெப்ஷன் இதெல்லாமே ஏமாத்துறத சொல்றது, ஒருத்தங்களை சீட் பண்றது. ஓகேவா, அது இங்க வராது. கோர்டசி. கோர்டசினாலும் ரொம்ப பொலைட்டா, நாகரிகமா நடந்துக்கிறது தான் கோர்டசி. டீசென்சினாலும் நாகரிகமா, ஒழுக்கமா நடந்துக்கிறது. கோர்டசினாலும் அதேதான். இது வந்து நமக்கு சினானிமா இருக்க வாய்ப்பு இருக்கு.
மத்த ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? ரூட்னஸ், தேர்ட் ஆப்ஷன் ரூட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரூட் அப்படின்னாலே ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறது, அது இங்க வராது. இப்ப பாருங்க பெர்வர்ஷன். பெர்வர்ஷன் அப்படின்னா தப்பு பண்றதை சொல்றது, கரப்ஷன் சொல்லலாம், ஊழல் பண்றாங்க இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது பெர்வர்ஷன், நெகட்டிவா தான் வருது, அதுவுமே வராது. அப்ப டீசன்சிக்கு கோர்ட்டசி இல்ல பொலைட் அப்படிங்கிறது சொன்னாங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈவன் when he was left with plenty of fortune he lived a frugal life. ஓகேவா? ஃப்ரூகல் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரூகலோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரூகல் அப்படின்னா காசை வந்து தேவைக்கு செலவு பண்றது, அததான் என்ன சொல்லுவோம்? ஃப்ரூகல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கொஞ்சம் கஞ்சத்தனமா பண்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப செலவு ஆடம்பரமா பண்ணாம தேவைக்கு மட்டும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரூகல். ஓகேவா? அவன்கிட்ட நிறைய காசு இருந்த பிளென்டி நிறைய இருந்த பிறகுமே அவன் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றான் அப்படிங்கறதுதான், கம்மியா செலவு பண்றான் அப்படிங்கறதுதான் இங்க வந்து மீன் பண்றாங்க. ஃப்ரூகல் அப்படின்னா செலவு கம்மியா பண்றது. இதுக்கு வந்து எக்கனாமி அப்படின்னு, எக்கனாமிக்கல், எக்கனாமி இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட சினோனிமா கேட்பாங்க. எக்கனாமிக்கல் அப்படின்னாலும் ரொம்ப கஞ்சத்தனமா செலவு பண்றது. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இந்த செலவு பண்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? எந்த சம்மந்தமும் இல்ல, அதனால அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஹார்ட் ஒர்க்கிங்க்கு என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துப்போம், டாயில்னு ஒரு வேர்ட் பார்த்தோம், லேபர்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது போக டெலிஜென்ட்ங்கிறத நிறைய தடவை கேட்டிருக்காங்க. டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. இது வந்து எஸ்எஸ்சில சினானிம்ஸ்ல கேட்டிருப்பாங்க, சினானிம் ஆர்குமெண்ட்ஸ்ல. டெலிஜென்ட்னாலும் ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப கடினமா உழைக்கிறத டெலிஜென்ட்னு சொல்லலாம். ஓகேவா? அது எல்லாமே இதுக்கு சினானிம், ஆனா இது வந்து நமக்கு ஆன்சர் கிடையாது. அப்புறம் பாருங்க த்ரிஃப்டி. த்ரிஃப்டினாலும் காசு சேமிச்சு வைக்கிறது, அந்த அளவுக்கு செலவு பண்ணாம சேமிச்சு வைக்கிறது. இப்போ இதுதான் கரெக்டா இருக்கும். ஃப்ரூகலுக்கு எக்கனாமிக்கல் இல்ல த்ரிஃப்டி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஓகே, மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா நம்ம பாராட்டத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு, அசாதாரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஆர்டினரினா சாதாரணமா இருக்குது, எக்ஸ்ட்ராடினா அசாதாரணமா இருக்குது, அதுக்கு இந்த சம்பந்தம் இல்ல. அப்புறம் பாருங்க பர்பஸ்லெஸ். பர்பஸ் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பர்பஸ் லெஸ் அப்படின்னா எந்த ஒரு நோக்கமும் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க, அதுவுமே இங்க வராது. ஆன்சர் வந்து ஃப்ரூகலுக்கு த்ரிஃப்டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 83 பாருங்க. He was the most honest and good hearted man that he had never met. இதுல வந்து ஹானஸ்ட் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஹானஸ்டோட சினானிம் கேட்கறாங்க. ஹானஸ்ட் அப்படின்னாலே நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஜென்யூன் ஒரு வேர்ட் பார்த்தோம். ஜென்யூனா இருக்கிறாங்க அப்படின்னாலும் நேர்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இல்ல லாயல்னு ஒண்ணு இருக்கு, லாயல்னாலும் ரொம்ப நேர்மையா இருக்கிறாங்க, நமக்கு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ட்ரூவா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர், உண்மையா இருக்கிறது. வேற என்ன சொல்லலாம்? சின்சியர். சின்சியர் ஆப்ஷன்ல இருக்கா? சின்சியரா இருக்கிறது. இது எல்லாமே ஒரே மீனிங் தான், சரியா? நேர்மையா இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். டிசெப்டிவ், நம்ம இதுக்கு முன்னாடி டிசெப்ஷன் ஒரு வேர்ட் பார்த்தோம், ஞாபகம்? ஏமாத்துறதுன்னு பார்த்தோம். அப்போ டிசெப்ஷன், டிசெப்டிவ், டிசீவ் இது எல்லாமே ஏமாத்துறது தான். இந்த டிஇசின்னு வந்தாலே ஏமாத்துறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக் பண்றதுன்னு சொல்லலாம், இல்ல சீட் பண்றதுன்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் டிசெப்டிவ்கானது, அது இங்க வராது. இதுக்கப்புறம் பாருங்க ஃபேக்னா பொய்யா இருக்கிறது. இந்த ஹானஸ்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஹானஸ்ட்னா உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது. ஃபேக்னா போலியா இருக்கிறது. அப்ப இது வராது. இது வந்து ஆன்டனம் கேட்டிருந்தா ஆப்ஷன் 3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க பயாஸ்ட். பயாஸ்ட் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தங்களுக்கு வேற மாதிரி நடந்துக்கிறது. அதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பயாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நியாயமே இல்லாம நடந்துப்பாங்க. நெப்போட்டிசம் கூட சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபேவர் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணல. டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறத இந்த பயாஸ்ட், பாரபட்சம் பண்றது. அன்ஃபேர்னு சொல்லலாம். பயாஸ்டுக்கு அன்ஃபேர், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அன்ஃபேர்னு கொடுத்துட்டு பயாஸ்ட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி, இதெல்லாம் வந்து பயாஸ்டோட சினம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஹானஸ்டுக்கு சின்சியர் அப்படிங்கறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க கர்கேஸ். கர்கேஸோட சினானிம் கேட்டிருக்காங்க. கர்கேஸ்னாலே அனிமலோட டெட் பாடியை தான் என்ன சொல்லுவோம்? கர்காஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெட் பாடி ஆஃப் அன் அனிமல். ஓகேவா? இதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிசன். பிரிசன் நமக்கு தெரியும், ஜெயில் அப்படிங்கிறது தான் பிரிசன். சிறைசாலையை சொல்றோம், பிரிசன் இல்ல ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க வராது. அப்புறம் பாருங்க கார்ப்ஸ். கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் டெட் பாடி, ஆனா ஹியூமனோட டெட் பாடியை கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி ரெண்டுமே கர்காஸ் கார்ப்ஸ் ரெண்டுமே டெட் பாடியை தான் குறிக்குது. சோ கார்ப்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட சினானிம். மத்த ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? கேல் அப்படிங்கிறது காத்த சொல்றதுக்கு ஏர்னு சொல்லலாமா? அது வந்து கேல்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கிராப். ஸ்கிராப் பண்றாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது, அந்த லெஃப்ட் ஓவர் பீஸை நம்ம ஸ்கிராப்னு சொல்லலாம். பேலன்ஸ் வரக்கூடிய வேஸ்ட், அதை வச்சு பிரோஜனம் இல்ல, அதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுதான் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
கரெக்டான ஆன்சர் கர்காஸ்க்கு கார்ப்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? 85 பாருங்க. she dash requested him to pay the bills. எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. persistently. நம்ம இதுக்கு முன்னாடியே பர்சீவரன்ஸ்னு ஒரு வார்த்தை பார்த்திருப்போம், லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சீவரன்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, விடாமுயற்சின்னு பார்த்தோம். தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்றது. வேற என்ன பார்த்தோம்? அந்த பர்சீவரன்ஸ்ங்கிறது விடாமுயற்சி. அப்ப அதே தான் இங்கேயுமே பர்சிஸ்டன்ஸ், பர்சன் இருக்கா, அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சிஸ்டன்ட்லி அப்படின்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றது, கன்சிஸ்டன்டா பண்றது, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம், கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து தொடர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, பில்ல பே பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பர்சிஸ்டன்ட்லி அப்படின்னாலே கண்டினியூஸ்லி, தொடர்ந்து விடாமுயற்சியோட பண்றது. ஓகேவா, இந்த பர்சிஸ்டன்சிக்கு ஸ்டபன் அப்படிங்கிறது கூட சம்டைம்ஸ் வந்து சினானிமா கேட்கலாம். ஸ்டபன்னா பிடிவாதமா இருக்கிறது, அதுலயே இருப்பாங்க, தொடர்ந்து அதுலயே இருப்பாங்க, வேற எங்கேயுமே அவங்க மனசு டைவர்ட் ஆகாது. அதனால ஸ்டபன் கூட சம்டைம்ஸ் சினானிமா கேட்கலாம். ஓகேவா, இங்க வந்து கண்டினியூஸ்லி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கன்சிஸ்டன்ட்லி, கண்டினியூஸ்லி, பர்சீவரன்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங். ஓகேவா, மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? இம்பெட்டுவஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பெட்டுவஸ்லி அப்படின்னா ரொம்ப வேகமா செயல்படுறது, கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா குயிக்கா பண்ணிடுவாங்க, கேர்ஃபுல்லா பண்ண மாட்டாங்க, வேகமா பண்றாங்க, கேர்லெஸ்ஸா பண்றதா வந்து இம்பெட்டுவஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ட்ரெமெண்டஸ்லின்னு இருக்கா. ட்ரெமெண்டஸ்லி அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, கிராண்டா பண்றதுதான் என்ன சொல்லுவோம்? ட்ரெமெண்டஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிரம்மாண்டமா அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தை முன்னாடி வீடியோஸ்ல பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்னிஃபிஷன் பார்த்திருப்போம், ஸ்பிளெண்டட் பார்த்திருப்போம். இது எல்லாமே இந்த ட்ரெமெண்டஸ்லிக்கு சினானிமா தான் வரும். ஓகேவா, லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஸ்பிளெண்டட், மேக்னிஃபிஷன். ஓகேவா, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ளிவியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவனமா செய்தது. இந்த இம்பெட்டுவஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும், ரொம்ப இம்பெட்டுவஸ்க்கு சினானிமா வரும். ஓகேவா, ஆப்ளிவியஸ்லின்னு சொல்லும்போது கேர்லெஸ்ஸா செய்யறது, ஓகே, கவனிக்காம செய்யறதா சொல்றது. ஓகே, கண்டினியூஸ்லி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தொடர்ந்து பண்றது, அதுதான் பெர்சிஸ்டன்சியோட சினானிம். அடுத்து பார்க்கலாமா? 86 பாருங்க, எடிபிள். எடிபிள் அப்படின்னாலே சாப்பிடக்கூடியதை நம்ம எடிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதோட சினானிம் கேக்குறாங்க. மார்டல். மார்டல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன், கரெக்டா? மார்டல் தான் நமக்கு ஏதோ தீங்கு விளைவிக்கக்கூடியது, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் மார்டல். ஏன்னா அந்த மார் அப்படின்னு வந்தாலே நம்ம மார்ச்சரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மார்ச்சரி. அப்ப இதெல்லாமே இந்த டெட் பாடிஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. மார்ட் அப்படின்னாலே அந்த டெட் அப்படிங்கறது தான் மீனிங். இப்போ மார்டலுக்கு டெட்லி அப்படிங்கிறது சினானிம். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம், லீத்தல் பார்த்திருப்போம். மார்டல், லீத்தல் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். இதெல்லாம் வந்து மரணத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இந்த எடிபிள்க்கும் இந்த மார்டலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, நாக்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல NO அப்படின்னு இருக்கா. நோ அப்படின்னாலே நெகட்டிவா ஏதோ சொல்றாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவுமே அதேதான், நமக்கு ஏதோ தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஓகே, ஹார்ம்ஃபுல்னு சொல்லலாம், இல்ல பாய்சனஸ்ன்னு சொல்லலாம், தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவுமே இங்க வராது. அப்புறம் பாருங்க, நியூட்ரிட்டிவ். நம்ம நியூட்ரிஷன் சொல்றோம் இல்லையா, சத்தானது, ஊட்டச்சத்தானது அப்படின்ட்டு. இப்ப நியூட்ரிட்டிவ்னாலும் அதேதான், ஊட்டச்சத்தோட இருக்கிறது, சத்தா இருக்கிறதா நியூட்ரிட்டிவ். இப்ப சாப்பிடக்கூடியதை சொல்றாங்க, கரெக்டா? இப்ப எடிபிளுக்கு நியூட்ரிட்டிவ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் பாத்துக்கலாம், நாய்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நாய்ஸ் அப்படின்னு சத்தம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாய்சம்னா கேடு விளைவிக்கக்கூடியது, அண்ட் ரொம்ப பேட் ஸ்மெல் அதுல இருந்து வருதுன்னா அதையும் நம்ம நாய்சம்னு சொல்லுவோம். ஓகேவா, இல்ல நாய்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா சவுண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஓகேவா, நாய்சம்ன்றது ஒரு கெட்ட வாடையோ இல்ல ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளையோ சொல்றது நாய்ஸ். ஓகே, கரெக்ட் ஆன்சர் நியூட்ரிட்டிவ். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? எல்லா கொஸ்டினுமே நீங்க ஒருக்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க, 87 பாருங்க, யுக்கியோக்கல். யுக்கியோக்கலோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப குழப்பமா ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? இக்யூவோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதோட சினானிம் பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ், கிளியர், ஆம்பிகுவஸ், பேலன்ஸ். ஆம்பிகுவஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆம்பிகுவஸ்னாலும் தெளிவு இல்லாம இருக்கு, கிளியரா இல்ல அப்படிங்கிறது, அன்கிளியர் அப்படிங்கிறது தான் ஆம்பிகுவஸோட மீனிங். இதே ஆண்டனம் கேட்டிருந்தா நம்ம கிளியர்னு போட்டிருக்கலாம், தெளிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, சரி, இப்ப மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. பேலன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, பேலன்ஸா இருக்கு அப்படின்னா சரிசமமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பேலன்ஸ்க்கு கூட சினானிம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இக்குலிபிரியம்னு போட்டு பேலன்ஸ். இந்த மாதிரி இக்குலிபிரியம்னாலும் பேலன்ஸா இருக்கு, கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, பேலன்ஸா இருக்கிறத சொல்றது. சரி, அப்புறம் பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம காலேஜ்ல எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதாவது கிளாஸ் லீடர் அப்படிங்கறதுதான் அந்த ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு குரூப்புக்கான ஒரு லீடர். ஓகே, தலைமை தாங்குறது, இல்ல மத்தவங்களுக்காக பேசுறது, மத்தவங்களோட எல்லா ஒப்பீனியனையும் கேட்டுட்டு அவங்க எல்லாருக்காகவும் பேசுறது வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
எக்கியோக்கலுக்கு ஆம்பிகுவஸ் இல்லைன்னா அன்கிளியர் அப்படிங்கிறது தான் கரெக்டான சினோனிம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பக்னீஷியஸ். பக்னீஷியஸ் அப்படின்னா ஈஸியா சண்டைக்கு போயிடுவாங்க, அந்த பொறுமையே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பேஷியன்ஸ், எண்டூரன்ஸ் இதெல்லாம் வந்து பொறுமைன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பக்னீஷியஸ். ஒரு சின்ன பொறுமை கூட இருக்காது, ஏதாவது சின்னதா அவங்கள தூண்டி விட்டாலே சண்டைக்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஈஸியா சண்டைக்கு போறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், பக்னீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்துப்போம், பெல்லி கிரண்ட்னு ஒண்ணு பார்த்துப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெல்லி கிரண்ட்னாலும் ஈஸியா சண்டைக்கு போறத சொல்றாங்க. ஓகே சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? இதோட சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, குட் டெம்பர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குட் டெம்பர்ட் அப்படின்னா நல்ல குணத்தோட இருக்கு. இதே பேட் டெம்பர்ட்னா டக்குன்னு கோவப்படுறாங்க அந்த மாதிரி. குட் டெம்பர்ட்னா நல்ல குணத்தோட இருக்கு. வாஷ் ஃபிஷ். வாஷ் ஃபிஷ்ங்கிறது சீக்கிரம் எரிச்சல் அடைஞ்சிருவாங்க, இல்ல சீக்கிரமே கோவப்படுவாங்க, எப்ப சண்டைக்கு போலான்னு இருப்பாங்க, அதான் இந்த வாஷ் ஃபிஷ். ஓகே, பக்னீஷியஸ்க்கு கரெக்டான சினோனிம். மற்ற ஆப்ஷன்ஸ் அரகண்ட். அரகண்ட்னா ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப வீம்பு பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவோம், அது வந்து அரகண்ட். இம்பேஷன்னா பொறுமை இல்லாம இருப்பாங்க. ஓகே, இந்த வாஷ் ஃபிஷ் இல்லைன்னா நம்ம இம்பேஷன் சூஸ் பண்ணலாம். வாஷ் ஃபிஷ்ங்கிறது கரெக்டான சினோனிம். ஓகேவா, சீக்கிரமே எரிச்சல் அடைஞ்சிடுறது, கோவம் அடைகிறத வாஷ் ஃபிஷ். இதே இம்பேஷன்னா பொறுமை இல்லாம இருப்பாங்க, அவ்வளவுதான், சண்டை அப்படி கிடையாது. ஓகேவா, சரி அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் மார்பிட். மார்பிட் அப்படின்னாலே ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது, ரொம்ப சேடா டிப்ரெஷன்ல இருக்கிறது தான். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல, MORன்னு வந்தாலே அது ஒரு நெகட்டிவான ஒரு டோன்ல, மார்ச்சரி பார்த்தோம், மார்டல் பார்த்தோம், எல்லாமே நமக்கு கெடுதல் விளைவிக்கிறதா இருக்கும். இப்போ MOR போதே நம்ம அது வந்து மீனிங் தெரியாடி கூட அது வந்து நெகட்டிவா ஏதோ சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆப்ஷன்ல எது நெகட்டிவா இருக்கும் நம்ம சூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். சரி, இப்போ மார்பிட்னா ஹெல்தியா இல்ல அப்படின்னாலும் மார்பிட் சொல்லலாம், இல்ல ரொம்ப டிப்ரெஷன்ல சோகத்துல இருக்கிறாங்கனாலும் நம்ம மார்பிட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதோட சினானிம் கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளித் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிளித் அப்படின்னா எதை பத்தியுமே கவலைப்படாம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறது, என்ன நடந்தா நமக்கு என்ன அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஒரு ஜாலி டைப்பா ரொம்ப கேர்லெஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பிளித் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த மார்பிட்க்கு வராது. அப்புறம் பாருங்க க்ளூமி. க்ளூமினா சோகமா இருக்கிறது, இல்லைன்னா ஒரு இடத்தெல்லாம் சொல்லும்போது ரொம்ப இருட்டா இருக்கு, டார்க்கா இருக்குனாலும் க்ளூமி சொல்லலாம். இல்ல பர்சனை சொல்றாங்கன்னா ரொம்ப சேடா சோகமா இருக்கிறத க்ளூமின்னு சொல்லலாம். மார்பிடும் அதே தானே பார்த்தோம். இப்போ க்ளூமி அப்படின்றது இந்த மார்பிட்க்கு சினோனிம் ஆகும். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? பெட். பெட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசு கட்டுறது. இப்போ இந்த ரேஸ்ல இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு நான் சொல்றேன், அந்த டீம் ஜெயிச்சுன்னா நீ எனக்கு காசு கொடு அப்படிலாம் சொல்லி பெட் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் இந்த பெட், அது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க கிராண்ட். கிராண்ட்னா ரொம்ப ஆடம்பரமா பிரம்மாண்டமா பண்றது கிராண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம், ஸ்பிளெண்டட் பார்த்தோம், மேக்னிஃபிஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது. ஓகே, அது எதுவுமே இங்க வராது. மார்பிட்க்கு க்ளூமி அப்படிங்கிறது தான் கரெக்டான சினோனிம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, முனிஃபிஷன்ட். முனிஃபிஷன்டோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முனிஃபிஷன்னாலே தாராளமா செலவு செய்யறது. ஓகேவா, அதுதான் முனிஃபிஷன். ஜென்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரஸ்னாலும் தாராளமா இருக்கிறது, தாராளமா செலவு பண்றாங்க, அதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், முனிஃபிஷன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதோட சினானிம் கேக்குறாங்க. மிசர்லி. நம்ம இதுக்கு முன்னாடியே மிசர்லி பார்த்துப்போம் ரைட்டா, கஞ்சத்தனமா இருக்கிறது மிசர்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, நமக்கு வராது, நமக்கு சினானிம் வேணும் இல்லையா. அப்புறம் மலீஷியஸ். MAL வந்தாலுமே நெகட்டிவ். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் பார்த்துப்போம், MAL வந்தாலே ஏதோ நெகட்டிவா சொல்ல வராங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஏதோ கெடுதல் விளைவிக்கக்கூடியதுதான் மலீஷியஸ், ஹார்ம்ஃபுல்னு சொல்லலாம், அதான் வந்து மலீஷியஸ், அதுவும் இங்க வராது. அப்புறம் பாருங்க அண்டர் அப்ரிஷியேட்டட். அண்டர் அப்ரிஷியேட்டட் அப்படின்னா நமக்கு அப்ரிஷியேட்டட்னா தெரியல, அப்ரிஷியேட் பண்றாங்கனாலே பாராட்டுறாங்கன்னு அர்த்தம் கரெக்டா. நம்ம திறமைக்கு என்ன பாராட்டணுமோ அது கிடைக்கிறது வந்து அப்ரிஷியேட்டட். இதே அண்டர் அப்ரிஷியேட்டட்னா கரெக்டான பாராட்டு கிடைக்கல, இந்த அண்டர் ரேட்டர் ஆக்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க ஆனா அவங்கள வந்து யாருமே பாராட்டல அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்டர் அப்ரிஷியேட்டட் அப்படின்னாலே அவங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது அண்டர் அப்ரிஷியேட்டட். ஓகேவா, அது இங்க வராது. இப்போ பாருங்க மேக்னானிமஸ். மேக்னானிமஸ் தான் கரெக்டான ஆன்சர் முனிஃபிஷன்ட்க்கு. மேக்னானிமஸ்னாலும் தாராளமானவங்க, தாராளமா செலவு பண்ணுவாங்க, பெரிய மனசுக்காரங்க அப்படின்னா அது மேக்னானிமஸ். ஓகேவா, இப்போ முனிஃபிஷன்ட்க்கு மேக்னானிமஸ் அப்படிங்கிறது கரெக்டான சொன்னாங்க. ஓகே தானே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, Solomon's reputation as an accountant is taintless. Taintless அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த taintless ஓட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. taintless அப்படின்னா ரொம்ப பியூரா இருக்கிறவங்க, எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படின்னு சொல்றது taintless. ரொம்ப நேர்மையானவன், எந்த தப்புமே பண்ணல அப்படின்னா அது வந்து taintless அப்படின்னு சொல்லலாம். அதோட சினோனிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க dubious. இதுல வந்து டவுட், டுபீஷியஸ் இது எல்லாமே ஒண்ணுதான், சந்தேகத்தோட இருக்கிறது. ஓகேவா, சந்தேகப்படுறதுதான் நம்ம டுபீஷியஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் டெயின்லெஸ்க்கும் சம்பந்தம் இல்ல, அது நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க ஃபால்ட்லெஸ். நமக்கு ஃபால்ட் அப்படின்னா தெரியல, ஃபால்ட் அப்படின்னாலே தப்புன்னு அர்த்தம். அப்போ ஃபால்ட்லெஸ் அப்படின்னா எந்த தப்பும் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா, எந்த தப்புமே இல்லை.
ஓகேவா? இங்கேயும் நம்ம டெயின்லெஸ்ஸும் அதே தானே பார்த்தோம், எந்த தப்புமே இல்ல, ரொம்ப பியூர் ஆனவங்கன்னு பார்த்தோம். ஃபால்ட்லெஸ் அப்ப வந்து நமக்கு சினானிமா வரலாம். அடுத்து பாருங்க ஃபிளாட். ஃபிளாட்னா தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஃபால்ட்லெஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ஃபிளாட், ஃபால்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஃபிளா இருக்கு அப்படின்னாலே ஒரு தப்பு இருக்கு, எரர்னு சொல்லலாம், மிஸ்டேக்னு சொல்லலாம், டிஃபெக்ட்னு சொல்லலாம். இது ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அது இங்க வராது. அப்புறம் இன்கன்சிஸ்டன்ட். நம்ம கன்சிஸ்டன்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பெர்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட், கண்டினியூஸ் இது எல்லாமே சினானிம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கன்சிஸ்டன்ட்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்னா தொடர்ந்து பண்ணல, விட்டு விட்டு பண்றாங்க, இர்ரெகுலரா இருக்கிறது. ஓகேவா? இன்கன்சிஸ்டன்ட்னா இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சினானிம். ஓகேவா? இதுல கரெக்டான ஆன்சர் ஃபால்ட்லெஸ். எந்த தப்புமே பண்ணல. டெயின்ட்லெஸ்னா ஃபால்ட்லெஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. he is an atheist although he respects everyone's belief. அவன் ஏத்திஸ்டா இருந்தப்பறம் எல்லாரோட பிலீஃபையுமே ரெஸ்பெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏத்திஸ்ட் அப்படின்னாலே கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஓகேவா? கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இதே ஏ போடாம தீஸ்ட் போட்டிருக்காங்கன்னா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஏ போட்டனால இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துருச்சு. ஓகேவா? one who does not believe in God. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. this building is colossal and it can hold a village population in it. இந்த பில்டிங் வந்து கொலோசலா இருக்கு. அது இப்போ நமக்கு இந்த மீனிங் தெரியலனா கூட பாருங்க, it can hold a village population. ஒரு வில்லேஜோட, ஒரு கிராமத்தோட மொத்த மக்கள் தொகையுமே அதுல இருக்கலாம். அப்படின்னா அப்ப கொலோசல் என்னவா இருக்கும்? ரொம்ப பெருசு அப்படிங்கிறது தான் கொலோசல். ஏன்னா மொத்த வில்லேஜோட பாப்புலேஷனுமே அந்த இடத்துல, அந்த பில்டிங்ல இருக்கலாம் அப்படின்னா அந்த பில்டிங் கண்டிப்பா சின்னதா இருக்காது, பெருசா தான் இருக்கும். வெரி ஹியூஜ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஹியூஜ், லார்ஜ், கொலோசல், இது பிக், இது எல்லாமே சினானிம். ஓகே, அப்ப கொலோசலுக்கு வெரி ஹியூஜ், லார்ஜ், பிக் இதெல்லாம் சினானிம். மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? டெம்பரரின்னு கொடுத்துருக்காங்களா? டெம்பரரினா தற்காலிகமா அப்படின்னு அர்த்தம். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வார்த்தை கேட்பாங்க எஸ்எஸ்சில, டிரான்சியன்ட்னு ஒண்ணு கேட்டுட்டு அதுக்கு சினானிம்ல பர்மனன்ட், டெம்பரரி இதெல்லாம் கொடுப்பாங்க. டிரான்சியன்ட்னாலும் டெம்பரரினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? தற்காலிகமா இருக்கிறது. ஓகே, சரி, அப்ப அது இங்க வராது. அப்புறம் பூனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூனினா சின்னதா இருக்கிறது, வீக்கா இருக்கிறது, சீக்கிரமா அது வந்து ஒரு வலு இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சின்னதா இருக்குது, வீக்கா இருக்குது அப்படின்னா அது பூனி. அது இங்க வராது. அப்புறம் பாருங்க வெரி பியூட்டிஃபுல். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை. பியூட்டிஃபுல்னாலே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அட்ராக்டிவ்னு சொல்லலாம் அழகா இருக்கிறதுக்கு. ஓகே, இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து வெரி ஹியூஜ். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. at times David behaves in a very obdurate manner to kids. டேவிட் வந்து சில நேரங்கள்ல குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறான். குழந்தைங்க மாதிரி எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கறதுதான் இந்த அப்டுரேட். அப்டுரேட் அப்படிங்கிறது இப்ப குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறதா இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த அப்டுரேட் மீனிங் தெரியாட்டி கூட பாருங்க, ட்ரஸ்டிங், நம்புறாங்க, குழந்தைங்க நம்புறாங்கன்ற அந்த மாதிரி வராது. ரைட்டா? அப்டுரேட் அப்படின்னாலே பிடிவாதமா இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடியே பிடிவாதமா இருக்கிறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் பார்த்திருப்போம். ரைட்டா? ஒண்ணு நம்ம அந்த பர்சீவரன்ஸ் பார்த்திருப்போம், விடாமுயற்சிக்கு பார்த்திருப்போம். கரெக்டா? பர்சீவரன்ஸ் பார்த்திருப்போம். ஸ்டபன் ஒரு வேர்டு பார்த்திருப்போம். ஸ்டபன்னாலும் தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் அந்த மாதிரி இருப்பாங்க, வீம்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க, அது பிடிவாதமா இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அப்ஸ்டினேட்னு ஒண்ணு பார்த்திருப்போம். இது எல்லாமே இந்த அப்டுரேட்டுக்கு சினானிம். ஓகேவா? நல்லா பிடிவாதமா இருக்கிறது, தான் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? குழந்தைங்க அப்படித்தானே இருக்கும், அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த அப்டுரேட், அடம் பிடிக்கிறது. அதோட சினானிம் அப்ஸ்டினேட். இதுவும் ஓபின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டுரேட், அப்ஸ்டினேட் இது எல்லாமே சினானிம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்டுரேட்க்கு அப்ஸ்டினேட்ங்கிறது சினானிம். மத்த ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரஸ்டிங். ட்ரஸ்ட் அப்படின்னாலே நம்புறதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை நம்புறது ட்ரஸ்ட், அது இங்க வராது. அப்புறம் அமியபிள். அமியபிளும் இதுக்கு முன்னாடி சினானிமா கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சில. அமியபிள்னாலே ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். நல்ல ஜாலி டைப், ஒருத்தவங்க கூட நல்லா பழகுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அமியபிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க என்வியஸ். என்வியஸ் அப்படின்னா பொறாமப்படுறத என்வியஸ்ன்னு சொல்லலாம். இன்னொருத்தங்க நல்லா இருந்தா பிடிக்காம இருக்கும் இல்லையா, அது வந்து என்வியஸ்ன்னு சொல்லலாம். இல்ல ஜெலஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஜெலஸ் ஆகுறாங்க அப்படின்னாலும் பொறாமப்படுறாங்க மத்தவங்களை பார்த்து அப்படின்னா அது வந்து ஜெலஸ். ஓகேவா? என்வியஸ்க்கு ஜெலஸ் அப்படிங்கிறது சினானிம். இங்க கரெக்ட் ஆன்சர் வந்து அப்டுரேட்டுக்கு அப்ஸ்டினேட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். மொத்த 94 கொஸ்டின்ஸ் தான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல கேட்ட சினானிம்ஸ். நம்ம மொத்த சினானிம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் மாதிரி வரிசையா பார்க்கலாம். ஓகேவா? சிஜிஎல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
வேற ஏதாச்சும் உள்ள எக்ஸாம்ஸ்ல உள்ளதையும் நம்ம பார்க்கலாம். ரீசெண்டா கேட்ட எக்ஸாம்ஸ்ல உள்ள இங்கிலீஷ் வொக்காபுலரியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய ரிப்பீட் ஆகும். இந்த ஆப்ஷன்ல உள்ளதே திருப்பி ஒரு கொஸ்டினா கேட்க கூட நிறைய சான்ஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானே? சரி, ஓகே, தேங்க்யூ.